श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। सियावर रामचन्द्र की जय। हरि ओम तत्सत्। श्री रामगीत 34வது श्लोकम्। श्रीराम उवाच नेति प्रमाणेन निराकृताखिलः हृदा समास्वादितचिद्घनामृतः त्यजेदशेषं जगदात्तसद्रसम् त्यजेदशेषं जगदात्तसद्रसम् पीत्वा यथाम्ब प्रजहाति तत्फलम् प्रजहाति तत्फलम्। கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தினை முழுசா பார்க்கல. 2 உதாரணங்கள் சொல்லி இந்த ஸ்லோகத்தினை படிச்சோம். இதுக்கு சம்பந்தப்பட்டது 2 திருஷ்டாந்தங்கள். இந்த ராமகீத ரொம்ப சுருக்கமான வேதாந்த தத்துவ விசாரத்தினை போதிக்கிற புஸ்தகமா இருக்கு. தத்துவமசி மகா வாக்கியத்தினை நேராவே ராமர் சொல்லி அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல வகையா நம்ம சிந்தனை பண்ணியிருக்கோம். அப்படி சொல்லிட்டு வரும்போது இப்போ ஸ்தூல சரீரம் 3 சரீரங்களை பற்றியும் அப்புறம் 3 அவஸ்தைகளை பற்றியும் சொல்லது பிறகு இனிமே என்ன பண்ணணும்? இந்த 3 சரீரங்கள், 3 அவஸ்தைகள், 3 பிரபஞ்சங்கள், 3 குணங்கள் இதெல்லாம் சொல்லுங்க. இது எல்லாமே கூட அனாத்மா, சத்தியம் இல்லை. அப்ப அந்த சத்தியம் இல்லாததை எப்படி நம்ம நெகேட் பண்ணணும், நீக்கணும், தள்ளி வைக்கணும். அதுக்கு கடந்த சத்சங்கத்தில் நான் இந்த 5 உரல் காட்டிட்டு 5 விஷயங்கள்னு சொல்லியிருக்கேன். அது முதல் 3 சரீரங்களாகவும் எடுத்துக்கலாம், பிரபஞ்சங்களாகவும் எடுத்துக்கலாம், 3 குணங்களா எடுத்துக்கலாம், எப்படியாவது எடுத்துக்கலாம். பொதுவா 3 சரீரங்கள், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3 வேலை பண்றதுக்கு காரணமா இருக்கிற அந்த காரண சரீரம் கூட அங்க இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்லியிருக்கோம். இதுக்குதான் சிதாபாசம் இல்லாம ஜீவன்னு சொல்லுவோம், பிரதிபிம்ப சைத்தன்யம் சொல்றோம். இந்த 4 எது மேல ஆதாரப்பட்டிருக்குன்னு பேசும்போது சத்தியமான சச்சித் ஆனந்தமான சைத்தன்யம், ஒரே சைத்தன்யம். தேகங்கள் பார்க்கும்போது வேற வேறவா இருக்கும். சின்ன சின்ன தேகங்கள் இருக்கு. பிரம்மாதி கிட்ட இருந்து பார்த்தா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு, பிபீலிக வந்த எறும்பு பிரம்மதேவனு கிட்ட இருந்து பார்த்தா இவ்வளவு சரீரங்கள் எவ்வளவு வேறு வேற இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும்
சப்போர்ட் பண்ற, அது எது இருக்கிறதுனால இந்த சரீரங்கள் எல்லாம் நிக்கிறதை காணப்படுறதை அப்படின்னு சொன்னா அது பிரம்மம், ஆத்மா, நான் தான் அது அப்படின்னு நெகேட் பண்ற இந்த விஷயத்தினை தள்ளுறது. அது சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரத்தில் ந இதி ந இதி అని சொல்லப்படும். இதி இது உபனிஷத்து இவ்வளவு சின்ன பதம், 2 எழுத்துகள் இருக்கிற இதி அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த இதி అనే வார்த்தையில சர்வ நாம ரூப பிரபஞ்சம் அடங்கியிருக்கு பாருங்க. அதனால நாமரூப பிரபஞ்சம் நம்ம மனசுக்கு எட்டுறது இல்லை, சயின்ஸுக்கும் எட்டுறது இல்லை. அது பாட்டி போயிட்டே இருக்கு. இல்ல மனோ பிரபஞ்சம் கனவுல பாக்குறான்னு அதையும் அளவில்லாத போது எதோ வந்துருப்போம். எவ்வளவு இருந்து அது மொத்தம் சேர்ந்து இத்தி இவ்வளவு பிசுறு போல சொல்றது உபனிஷத். இது இல்லை. அப்படின்னு உபனிஷத்து உபதேசம் பண்றது. நேதி பிரமாணேன, இனி பத அர்த்தத்தோடு சேர்ந்து நான் விவரிக்கிறேன். ந இதி அப்படின்னு உபனிஷத்துடைய வாக்கியம், பிரமாண வாக்கியம் இருக்கு. அது வச்சு அது போல் அங்க சொன்னது போல் அது அனுசரிச்சு எங்க சொல்லப்பட்டது? நம்ம பிராத்தஸ்மரணம் சங்கராச்சாரியர் எழுதின 3 ஸ்லோகங்களுக்குள்ள அப்படிப்பட்ட வார்த்தை வருது. நம்ம பாடியிருக்கோம், கேட்டிருக்கோம். வேற சத்சங்கத்துல கூட நான் எங்காவது இப்போ சொல்லியிருக்கேன். நேதி நேதி வச்சனைர் நிகமா அவோச்சு தம் தேவதேவமஜமச்சுதமாஹுரக்ரம். பிராத்தஸ்மரணவனி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஸ்மரிக்கக்கூடிய 3 வேதாந்த ஸ்லோகங்கள். அது நம்ம மனப்பாடம் பண்ணி சொன்னா நல்லது. பகவான் நாம சொல்லலாம் எழுந்திரிச்ச உடனே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வேதாந்த பாவத்தோட எழுந்திரிச்சு இந்த சரீரத்தோட திரும்பி தாதாத்மியம் ஏற்படுறது, உலகத்துல நான் இன்டராக்ஷன் பண்ணணும், விவகாரம் இருக்கு, அது இருந்தால் இது ஞாபகப்படுத்திக்கிட்டு இதுதான் சத்தியமனி, அந்த சத்தியம் நானுன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் நீ உலகத்துல இறங்கு, விவகாரத்துல இறங்கு. அப்படி நம்ம சிந்திக்கணும்னு சொல்லி பிராத்தஸ்மரணத்துல 3 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. அதுதான் இங்க சொல்றாரு. ஆனா உபனிஷத்துல எங்க சொல்லப்பட்டது இருக்குன்னு இப்போ மோஸ்ட்லி அடுத்த பிருஹதாரண்யக வகுப்புல வரும். நமக்கு கரெக்டா இங்க அது வந்துச்சு. பிருஹதாரண்யக உபனிஷத்துல இப்போ 2வது அத்தியாயத்துல 2வது பிராமணம், சிசு பிராமணம் விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மூர்த்தாமூர்த்த பிராமணம் அடுத்த அத்தியாயம் வரும். அந்த மூர்த்தாமூர்த்த பிராமணத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது கிளியரா. அதாத ஆதேஷஹ நேதி நேதி ந ஹி ஏதஸ்மாதிதி ந இதி அன்யத் பரம் அப்படின்னு மூர்த்தாமூர்த்த பிராமணத்தில் 6 மந்திரங்கள் இருக்கும். இந்த 6வது மந்திரத்தில் வரும். வேற இவ்வளவு கிளியரா உபனிஷத்துல
வரைக்கும் எங்க படிச்சோமோ ஞாபகம் இல்ல பிருகதாரண்யத்துல இன்னும் கூட வேற இடத்துல வரலாம். ஸோ அதுதான் ராமர் நேதி பிரமாணேன நான் படிச்சது அதனால் என்னன்னா உபனிஷத்து அங்க கூட இந்த மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்டட் வேர்ல்டு மூர்த்த பிரபஞ்சம், அப்புறம் அங்க விசாரணை எது பத்தன்னு சொன்னா சத்தியஸ்ய சத்தியமனே ஒரு உபனிஷத்து நாமம் கொடுத்திருக்கு. சத்தியஸ்ய சத்தியம்னு சொல்லி அது என்ன 2 சத்தியம் பத்தி வருது, அதே உபனிஷத்தை விவரிக்கிறது. சரியா? இப்ப அதுல ஒரு சத்தியம் இந்த சந்தர்ப்பம்ன்றதுனால அது கூட சேர்த்து கொஞ்சம் அந்த ஒரு சத்தியம் இந்த 4 அதுக்கு போய் ஏன் சத்தியம் சொல்லணும்னா அதுக்கு உபனிஷத்து சத்தியம் சொன்னா அது நாட் பூர்ணமான நித்தியமான சத்தியம், ஆனா இப்போதைக்கு சத்தியம். அதனால சாஸ்திரத்துல 3 சத்தியங்கள்னு பேசும். வியாவகாரிக சத்தியம், நினைவுல இருக்கும்போது பிராதிபாசிக சத்தியம், அப்புறம் பாரமார்த்திக சத்தியம். 3 சத்தியம் பேர் கொடுக்கிறது. அதே போலதான் இங்க இந்த 4 சத்தியம்னா ரிலேட்டிவ்லி தே ஆர் ரியல், நாட் அப்சல்யூட்லி ரியல். இது 4த்துக்கு எது மூலமாயிருக்கின்றதோ அது சத்தியம். அசத்தியஸ்ய சத்தியம். நமக்கு பாகவதத்துல அழகான கிருஷ்ணருடைய பிறப்பு சமயத்துல தேவத்தில் எல்லாரும் சொன்ன ஸ்லோகம் இருக்கு. 9 வாட்டி சத்தியம் வார்த்தை அதுல வருது. சத்யவிரதம் சத்ய பரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நீதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் சத்யஸ்ய சத்யம். பாத்தீங்களா உபனிஷத்துல ருத சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுதான். அப்போ என்ன சொல்றாரு, இந்த நேதி இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல. அப்படி அந்த இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அன்னைக்கு நான் கொடுத்த உதாரணம் அந்த கரும்பு. அது எப்படி க்ரஷர் மிஷின்ல வச்சுட்டு எல்லாம் ஜூஸ் எடுத்தது சக்கை எல்லாம் தூக்கி போடுவாங்க. தாமரை இங்க கொடுத்த எக்ஸாம்பிள் இளநீரன்னு எடுத்துக்கலாம். இல்ல ஏதாவது பழம் ஜூஸா இருக்கிற பழத்துல ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மேல தோல் கொட்டை அதெல்லாம் தூக்கி போடுற போல். சரி, நேதி பிரமாணேன நிராகிருதாகில கிருதா. அகிலம் எல்லாத்திலும் நிராகரணம் பண்ணணும். இனிமே நிராகரணம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை சார் அப்படின்னு நீ நிக்கணும். புத்தி முட்டு. அதுக்கப்புறம் டெட் எண்டா இருக்கு. நிராகரணம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்போ சிந்தனை பண்ணு, இவ்வளவு நிராகரணம் பண்ணியே, இவ்வளவு நிராகரணம் பண்ணது யாரு? நம்மளே நம்ம நிராகரணம் பண்ண முடியுமா? என்ன நானும் நெகேட்டே பண்ண முடியாது. சரீரத்தில் நெகேட் பண்ணலாம், அவஸ்தைகளில் நெகேட் பண்ணலாம், எதிரில் இருக்கிற மனிதர்கள் நெகேட் பண்ணலாம், உலகம் மொத்தம் நெகேட் பண்ணலாம். உலகம் மொத்தம் ரொம்ப சுலபமா நெகேட் பண்றோம் தூக்கத்துல. அங்க நமக்கு தெரியாம அறியாம நம்முடைய பிரயத்னம் இல்லாம தூக்கத்துல எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு இருக்கிறோம் நேச்சுரலா. இப்ப என்ன பண்ணணும், அந்த சிந்திச்சு கவனிச்சு அங்கதானே நான் சுகமா இருக்கேன்,
அங்கதானே நான் வந்து ஃப்ரீயா இருக்கேன், அங்கதானே ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கேன். என்ன அது? என்னது? என்ன நடந்துச்சு அங்க? சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை பண்ணிட்டு நான் இருக்கேன், இருக்கிறதுனாலதான் நான் நிம்மதியா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், சுகமா தூங்கிட்டேன், ஏதாவது சொல்லிடு. பகலெல்லாம் நாள் முழுசா ரொம்ப கவலைப்பட்டு அடந்து துக்கப்பட்டு இருக்கிற ஒரு மனிதன் தூங்குனதுக்கு அப்புறம் 6 மணி நேரம் தூங்கிட்டேனே, 6 மணி நேரம் வந்து உனக்கு கவலை இருந்துச்சா, தெரிஞ்சதா? இல்ல சார், தெரியல. நீ இருக்கியா? நான் இருக்கேன், இருக்கிறதுனாலதான் கவலை எனக்கு இல்லைன்னு கூட எனக்கு தெரிஞ்சது. இப்போ அந்த சமயத்துல மட்டும் கவலை இல்லாம இருக்கிற அந்த நானும் என்னது? அந்த நானுதான் இப்போ இருக்கேன், இப்போ இருக்கேன். அங்க உனக்கு தெரியல, அங்க விசாரணை பண்ணல, சும்மா இருந்த. இப்போ இங்க கண்ணு திறந்து ஒரு உலகமெல்லாம் பார்த்துட்டு இருந்த சும்மா இருக்கிற படகு இப்போ அந்த சாந்தி தான் இருக்கு. கேட்ச் பண்ணு, இப்போ அதுதான் இருக்கு. எதுன்னு எந்த எண்ணம், எந்த ஒரு இதுன்னு உள்ள நுழைய விடக்கூடாது. உள்ள நுழைஞ்சா கூட அது என்னமோ வந்துருது போற ரோடு மேல எனக்கு தெரியுது, யாரோ போறாங்க, ஸ்கூட்டர் போச்சு. அதே போலதான் அப்படி சிந்திக்கணும்னா நிராகృతి பண்ணணும், நிராகரணம் பண்ணணும். என்னது? அகிலம் என்றார். மொத்தம் மொத்தம் நிராகரணம் முதல்ல வந்து உள்ள பண்ணு என்றார். திருஷ்ய விவேகத்துல 3 தியான அபியாசங்கள் உள்ள பண்ணணும், 3 தியான அபியாசங்களை கண்ணை திறந்து வெளியில பண்ணணும்னு 6 சொல்லுவார் அங்க ஆச்சாரியர். அந்த சமாதி 3, பாஹ்ய சமாதி 3. அதோடைய சுருக்கமான சாரம் இங்க வந்து ஹிருதா, ஹிருதயத்தில். அப்புறம் இந்த ஹார்ட், ஹிருதான ஹிருதயத்தில். அப்படின்னு ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கேன்னு சொல்ற, எங்க சொல்ற, எனக்கு உள்ள கவலையா இருக்கு, உள்ள பயமா இருக்கு, உள்ளதானே சொல்றோம். நடக்கிற விஷயம் வெளியில, வெளியில ஒண்ணு உடம்பு வெளியில பாக்குறேன், இதுக்கு ஏதோ ஆகுமா, அது ஆயிடுச்சா, வியாதி வந்துச்சு, வலிக்கிறது, என்ன உள்ள கவலைப்படுறேன், உள்ள சிந்திக்கிறேன். அப்ப முதல்ல உள்ள வந்து மனசு செய்யற சேஷ்டைகள், மனசுல வர எண்ணங்கள், நல்லது கெட்டது, அது இது ஏதாவது ஆகட்டும், சரியா? அங்க மனசுன்னு சொன்னா கனவு எடுத்துக்கோ. முதல்ல கனவு வந்து மனசுல தானே வருது, மனசுலயே, மனசுனாலேயே, மனசுக்குள்ளேயே, மனசு மேலேயே மனசே சிருஷ்டிச்சுக்கிட்டு சுகப்படுறது, துக்கப்படுறது. அது நான் உனக்கு அவனும் சொல்லி தர வேண்டியதில்லை, நீயே ரொம்ப சுலபமா முடிச்சதுக்கு அப்புறம், நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தள்ளிடுறேன், நிராகரணம் பண்றேன். உனக்கு எங்க கஷ்டம் இருக்குன்னா, இந்த நினைவு இது கூட அப்படி பண்ண முடியலையே சார். அதுக்குதான் சார் சாஸ்திரம்.
அதுக்குதான் சார் சத் சங்கம். முடியும், கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணு. அப்போ புரிதா, மனசுல இருக்கிற கனவு நீ எப்படி நீ ரொம்ப சுலபமா அப்படி நிராகரணம் பண்றியோ, இப்போ நினைவுல இருக்கும்போது மனசு கவலையோ கவலையோ கவலை நினைச்சுக்கிறது, அது நினைச்சுக்கிறது, நடந்து போனதை நடிச்சுக்கிறது, நடக்க போறதை பத்தி நினைச்சுக்கிறது, எல்லாத்தையும் பத்தி ஊகிச்சுக்கிறது. அப்போ பயம் வரும், சிலது கோபம் வரும், சிலது ராகம் வரும், துவேஷம் வரும், விகாரங்கள். அந்த இப்போ நினைவுல இருக்கும்போது மனசுல வர அந்த விகாரங்கள் எல்லாமே கனவுல வந்த விகாரங்கள் போதுதான் நீ நிராகரணம் பண்ணு அகிலம். இந்த விருதுல என்ன கண்ணு மூடி பண்ணிக்கோ. ஞானம்னு அதுக்குதான் சொல்றோம். கண்ணு மூடிட்டு எதுக்கு கவலை, யாருக்கு? மனசன் என்ன மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறிக்கொண்டே இருக்கிறதுக்கு பேரு மனசு. பிடிக்கும் பிடிக்காது அనే ஒரு லிஸ்ட் தான் மனசு, வேற ஒண்ணு இல்லை. அந்த மனசை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிக்கும் சொல்லி ஏதோ பிடிச்சிருக்கு. அதே மனசு இப்போ அதே வஸ்துன்னு எனக்கு இது பிடிக்கல சொல்லுது. அப்படி நெருங்கி அது என்னன்னு பார்க்கணும். முதல் இதுக்கு நான் அன்னைக்கு அப்போ ஜீவன் அதோட பாவனை இருக்குல்ல, ஏன்னா ஜீவ பத்தி பேசியிருக்கும் இல்ல, தொம்பதம். அந்த தொம்பத லட்சார்த்தமா இருக்கிற உள்ள நீதானே பார்க்கிற மனசுனே, நீதானே கவனிக்கிற. அந்த சுகம் வருது நீ கவனிக்கிற, துக்கம் வருது நீ கவனிக்கிற, கோபம் வருது நீ கவனிக்கிற, ராகம் வருது கவனிக்கிற. அப்ப நீ மாறாம இருந்து கவனிச்சுட்டு இருக்க. அதனால அது பிடிச்சுக்கோ. கேட்ச் ஹோல்ட் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப். அப்ப அங்க என்ன இருக்குன்னு தெரியும்னா, அது சித் கனம் அமிர்தமா இருக்கிறது. சித் கன அமிர்தம், அது மொத்தம் சேர்ந்து ஒரு சமாசமா சொல்றாரு. சமாஸ்வாதித சித் கனாமிருத. எல்லாத்தையும் தள்ள சொல்றீங்க. எல்லாம்னா ஏதாவது கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்கு சார், இது மட்டும் வச்சுக்கிறேன். எனக்கு குழந்தைகள் என்ன மனசுல இருந்து தள்ள முடியாது, எனக்கு பத்தினி தள்ள முடியாது, இல்ல ஹஸ்பண்ட், அது மட்டும் வச்சுக்கிறது. சாஸ்திரம் எக்ஸெப்ஷன் கொடுக்கல. நோ சாய்ஸ், இந்த கணக்குக்கு நோ சாய்ஸ். அகிலம். அதனால அப்புதாப்பா, நீ சத்தியத்தினை பிடிச்சுக்குவே. நீ பிடிச்சிக்கிறது, நீ நினைச்சுக்கிறது, அது மட்டும் வச்சுக்கிற, இது மட்டும் வச்சுக்கிற, எது வச்சுக்க முடியாது. ஏதாவது வச்சுக்கிட்டா சுகமா இருக்க மாட்டேன். தூக்கத்துல ஏதாவது வச்சுக்கிட்டியா? ஏதாவது வச்சிருந்தா மனசு தூங்கி இருக்க மாட்டாது, தூங்கி இருக்காது. அதனால வாழ்க்கையுடைய அனுபவத்திலிருந்து இப்படி சிந்திக்கணும். புஸ்தகமே பார்த்துட்டு இருந்தா ஒண்ணு புரியாது. நான் ஒரு வார்த்தைக்கு சுத்தி 5 நிமிஷம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இந்த சிந்தனை இப்படி வரணும் நமக்கு. சம்யக் சம் ஆஸ்வாதித சித் கன அமிர்தம். உள்ள நீ అనేది உணர்வா இருக்கிறதுனால அதுக்கு சித்தன்னு சொல்லணும். கான்சியஸ்னஸ், அவேர்னஸ். இதுதான் திருஷ்ய வேகத்திலோட ஆச்சாரியர் சொன்னது. உள்ள சித்து தியானம், வெளியில சத்து தியானம். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவேன், சித்தேதா சத்து, சதேதா சித்து, அந்த ரெண்டு இங்க வருது.
கிளியர் அந்த வார்த்தை வருது. குருதான்னு சொன்னாரா, அப்ப உள்ளதானே. உள்ளன்னா உள்ள இருக்கிற அந்த குப்பை எல்லாம் மனசு, அது விகாரங்கள், இன்க்ளூடிங் த கனவு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இருக்கேன். நான் எதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கேன், தேவையில்லாம இது எல்லாத்துக்கூட சம்பந்தம் வச்சுக்கிறேன். ஏன் అనేది ராமருக்கே சந்தேகம் வந்து அடுத்த ஸ்லோகத்துல அவரை ஏன் அப்போ கேட்க கேள்வியோடு வரும். அடுத்த 2 கயிற்சி 36ல. சரி, இங்க சித் கன, இந்த சித் అనేది வந்து அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் అనేది அது சொலிடிஃபைடு, சாலிடா இருக்கு அப்படின்னு ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். அது எம்பசைஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி கம்பீரமா சொல்றது சாஸ்திரம் வந்து சித் கன, சத் கன, ஆனந்த கன. கனம்னு கனமா இருக்குன்னு சொல்றது இல்லையா, ஏதாவது பொருள் எடுத்துட்டு கனமா இருக்கு. இப்ப யாரும் கனமான ஆபரணங்கள் போட்டுக்கிறது இல்லை. அந்த காலத்துல எவ்வளவு கனமா போட்டுட்டு அவ்வளவு கம்பீரம். இப்ப வெயிட் தூக்க முடிச்சு காது கீழே இறங்கிட்டாலும் சரி அவங்க கனமா தான் போடும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் இப்ப கொஞ்சம் படிச்சுக்கிறாங்க. இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது, அப்படி ஃபேஷன். சரி, அப்புறம் 3வது வரியில வந்து வெளியில என்ன பண்ணணும்ன்றீங்க. இப்போ என் வாழ்க்கையுடைய இன்ட்ராக்ஷன் எது கூட இருக்கு, ஒன்னும் எனக்கு உள்ளுக்குள்ளே உள்ள இருக்கு. உள்ள சார்ட் அவுட் பண்ணிட்டோம், ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். சார்ட் அவுட் என்ன, சால்வ் பண்ணல, டிசால்வ் பண்ணிட்டோம். ப்ராப்ளம் இருந்தா தானே சால்வ் பண்றதுக்கு. சால்வுக்கு டிசால்வுக்கு புரிஞ்சுக்கணும் அர்த்தம். எனக்கு ப்ராப்ளமே இல்லை, அப்புறம் இருந்தா தானே சால்வ் பண்ண முடியும். அது வேதாந்த ஞானம் என்ன கொடுக்கும் நமக்கு, ஐ டிசால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். எப்படி இந்த பద్ధதியில், இந்த மெத்தடு நேதி அது சரி. அப்புறம் வெளியில கூட நீ கொஞ்சம் இதே போல் பண்ணு. त्यजेत அசேஷம், அங்க அகிலம்னு சொன்னாரு, இங்க வந்து அசேஷம், ரெண்டும் ஒரே அர்த்தம். கம்ப்ளீட்லி முழுசா ஊட்டி கொடுக்கணும். त्यजेत நிராகிருதி, அந்த வார்த்தை त्यजेत ஊட்டி கொடு, ட்ராப் இட் லைக் ஹாட் பொட்டேட்டோ. त्यजेत அசேஷம், எதை மிச்சம் வச்சுக்காது, சேஷம் வச்சுக்காது. என்னது, ஜகத் అనేది మొత్తని నెగెట్ பண்ணு. ஜகத்து மொத்தம், நம்ம கண்ணுக்கு காணப்படாத ஜெகத்தை பத்தி புராணங்கள் பேசினாலும் சரி, ஏதாவது பேசினாலும் சரி, நீ பார்க்காத உலகம் பத்தி ஏதேதோ உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் சரி, இல்ல நீ பார்க்கிற அனுபவம் எல்லாமே சர்வம் ஜெகத். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆத்த சத்ரசம், ஆத்திர சத்ரசம் அப்படின்னா கிளீனா சொல்றாரு பாருங்க. அங்க சித் ரசம், இங்க ரசம்னா எசன்ஸ், இங்க சத் ரசம். சத் நாமரூபங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா யூபிஎஸ் ஆனாயிடுச்சா அவர் சொல்லுங்க, வேணுமுன்னா ஏதாவது குறைச்சிக்குவார தெரியல. கரண்ட் யூபிஎஸ் ஜெகத் ஆத்த சத்ரசம். இங்க ஆத்த சத்ரசம்னா எசன்ஸ் என்னது, இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். நாமரூபம் எடுத்தாச்சுன்னா இருப்புதல், உணர்வுபத்தை முடிஞ்சாச்சு. வெளியில இருப்புதல், இருக்க எக்ஸிஸ்டன்ஸ் எது சொல்றோமோ
காமன். எல்லாம் பேசின விஷயம் போல் தான் இருக்கும். வாட் சொல்லியிருக்கும்? எக்ஸிஸ்டன்ஸ். இருக்கின்றனது అనేది కామన్. அதுல மாற்றம் இல்லை. యాక్చువల్లీ చిత్తుని பத்தி కొంచెం விசாரணை பண்ணி கவனிக்கிறது கொஞ்சம் சுலபம். இந்த சத்துன்னு பத்தி மட்டும் கஷ்டம். எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன எக்ஸிஸ்டன்ஸ்ன்றீங்க? இருக்கின்றதுன்னு சொல்றோம் நம்முடைய பாஷையில எல்லாத்துக்கும். கிளிப்பு இருக்கின்றது, ஹேண்ட்கர்ச்சீஃப் இருக்கின்றது. அந்த நாமம் எடுத்துடு, ரூபம் எடுத்துடு, அது இருக்கின்றது மட்டும் எடுத்துக்கோ. அதுதான் கஷ்டம் சார். அது என்ன புரிய மாட்டேன். அதுக்கு என்ன மெத்தட்னா டீசைஃபர் பண்றதுன்னு சொல்றோம். அதை டீசைஃபர் பண்றதுன்னு. சரி, இது இதே எடுத்துக்கிற உதாரணம். இது அதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு, தெரியல. கிளிப்புன்னு சொல்லாத, அப்புறம் அதோடைய ஷேப்பும் பார்க்காத, சின்னது பெருசு. பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் இருக்கின்றது. இது எங்கிருந்து வந்துச்சு? ஏதோ வேற மண்ணா ஏதோ ஒன்னு இது உருவாகி இப்படி பிளாஸ்டிக் வந்துச்சு. அப்போ பிளாஸ்டிக் மறந்துட்டு எதுல இருந்து வந்துச்சு அங்க போ? அப்படி போனா அது என்ன தெரியாது சார், நான் அந்த அளவுக்கு சயின்ஸ் படிக்கலன்னா பரவாயில்ல, அது வேண்டாம். மண்ணுல இருந்து வந்துச்சுன்னு இருக்கு. ஏன்னா முதல் பஞ்சமகாபூதம் சாலிடா ஏதாவது காணப்படுதுன்னா இது மண்ணுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கணும் இல்லையா? மண்ணு இருக்கின்றது. மண்ணு எங்கிருந்து வந்தது? சயின்ஸ் சொல்லிச்சு எப்போது மண் எப்படி எங்கிருந்து வந்துச்சு. ஜலத்திலும் ஜலம் நிறைய இருக்கின்றது. அதுல அப்படியே ஏதோ சொல்லிட்டு கான்சால்ட் சேர்ந்து ஒரு சாலிடா வந்துச்சு. வேற சயின்ஸ் தெரியல, பிசிக்ஸ் அவனும் அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் அப்படி அப்படி இப்படியாகி அப்படி ஒரு கட்டியாகி அப்படி கிட்ட சேர்ந்து ஒரு மேட்டர் வந்தது. சொல்லு. சரி, மண் எங்கிருந்து வந்துச்சுன்னா அவனு டைரக்டா சொல்லலைன்னா கூட நம்ம சாஸ்திரம் டைரக்டா சொல்றது ஜலத்துல இருந்து வந்தது. சரி, இது எங்க போச்சு பாரு, கிளிப் எங்க போச்சு பாத்தீங்களா? ஜலத்துக்குள்ள போச்சு. ஆனா இப்படியே போல. அப்போ ஜல ரூபத்துல கிளிப் இருக்கின்றது. ஜலம் எங்கிருந்து வந்துச்சு? அக்னியில வந்துச்சு. கிளிப் அக்னி ரூபத்தில் இருக்கின்றது. அக்னியில இருக்கிற அக்னி எங்க போயிடுச்சு? காற்றுக்குள்ள போயிடுச்சு. அப்போ கிளிப்பு காற்று ரூபத்துல இருக்கின்றது. காற்று எங்க போயிடுச்சு? ஆகாசத்துக்குள்ள போயிடுச்சு. ஆகாச ரூபத்துல கிளிப் இருக்கின்றது. ஆகாசம் எங்கிருந்து வந்தது? ஓகே, பிரம்மன்ல இருந்து வந்தது. அங்க அந்த சிந்தனை பண்ணும்போது மனசுன்னு நடுவில் கொண்டு வருவோம் அப்பப்போ. என்ன ஜனகர் கேட்டான், யாக்ஞவல்கர் கேட்டான், இந்த மனசு ஆகாசம் எங்க இருக்குன்னு கேட்டா, ஆகாசம் உன்னுடைய மனசுல இருக்கல்ல. ஆகாசம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியுது? மனசுல. அப்போ அதனாலதான் பூதாகாசம் சின்னது, சித்தாகாசம் ரொம்ப பெருசு, சிதாகாசம் அனந்தம். அதனால ஆகாசம் பத்தி பேசும்போது 3 பேசுவோம். ஆனா நமக்கு இந்த வெளியில இருக்கிற ஸ்தூலாகாசம் இது ராக்கெட் போயிட்டு இருக்குது, எங்க போறது தெரியல, அனந்தமா இருக்கு நமக்கு. ஆனா சாஸ்திரம் பாருங்க, அது எங்க கொண்டு போய் நிறுத்தர். இது சயின்ஸுக்கு எட்டாத விஷயம். மனசுதான் பெருசு. ஏன் மனசு பெருசு? ஒரு உதாரணம், மனசு பெருசு இல்லைன்னா கனவுல எப்படி அவ்வளவு பெரிய ஆகாயம் சிருஷ்டி பண்ணிச்சு?
எல்லாம் ரொம்ப சூக்ஷ்மம், ரொம்ப கம்பீரமான ஸ்லோகங்கள். சிந்திக்கணும். இந்த சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு முடிய மாட்டேங்குது. உட்கார்ந்து பூ போடு, அப்புறம் தேங்காய் போடுன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை சார்? எல்லாம் இருக்கும், பண்ணிட்டு இரு. உன்னுடைய கவலை போயிடுச்சா, துக்கம் போயிடுச்சா, பயம் போயிடுச்சா, மோகம் சோகம் போயிட்டா, சரி நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சதா, அஜ்ஞானம் போயிடுச்சா? அந்த கிரைட்டீரியா. அப்போ மனசு அதான் பெரிய மலை கனவுல பாக்குறது மனசு. அப்போ மலைன்னு பார்க்கணும்னா ஆகாசத்துன்னு பார்த்திருக்கணும், சமுத்திரம் பார்க்கணும், விமானத்துல அமெரிக்கா போகும். டாக்டர் அமெரிக்கால இருக்குன்னு நான் அமெரிக்கா போகும். நானே போனா லைட்ல துபாய் போய் அங்க இருந்து போனா அப்படின்னு எல்லாம் வருதே. எப்படி இது மாண்டூக்கியத்துல இந்த கேள்வி வந்துச்சு. அது எப்படி இந்த சின்ன தலைக்குள்ள அவ்வளவு பெரிய யானை உள்ள போறதுன்னா? அதான்ப்பா, மனசு சின்னது கிடையாது நீ நினைக்கிற மாதிரி. உதாரணம் கொடுத்தாச்சுல, திங்க் பண்ணு. மனசு எங்க இருந்து வந்துச்சுன்னா, நான் இருக்கிறதுனாலதான் எனக்கு மனசு இருக்குன்னு தெரியுது. அந்த மனசுலதான் கனவு பார்த்தமும் நான் ஞாபகம் வச்சுட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், மெமரியில இருக்கேன். இத்தனை மனசு எனக்குள்ளதான் இருக்கு. அப்ப நான் எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும். அதனாலதான் நீ பிரம்மம் மத்து, நீ பிரம்மம், நான் பிரம்மமா? நீ பிரம்மம். யோ பூமாவை தத் சுகம். சாந்தோக்கியத்துல நாரதருக்கு சனத்குமார், எது பெருசா பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட் பிரம்மம், பிருஹத் தத்வாத், இது பிரம்மம், அது ஆனந்தம். ந அல்பே அஸ்தி சுகம், அல்பத்துல சுகமில்லை. இப்ப சொல்லுங்க, எது அல்பம்? எனக்கு தெரியறதெல்லாம் அல்பம், நான் மட்டும் பிரம்மம். சப்ஜெக்டிவா இருக்கணும். வேதாந்தம் உள்ள ஏறினவன் சொன்னா எத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது. எத்திக்கு நான் சென்டர்னு விட்டுட்டு நீ போனா நீ வழி தவறுவேன். அது பிடிச்சிட்டு இருந்ததா அங்கே இரு, நில்லு அப்படின்னு ரமணர். அது ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த நானேதுன்னு வச்சுட்டு அவருடைய அத்தனை வருஷம் ஜீவனம், அந்த டீச்சிங் எல்லாம் அதிலேயே நடந்துச்சு. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சது, அடைஞ்சவங்க அடைஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஞான நிஷ்டை தெரியும். எங்கிருந்து எங்கோ போயிட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. ரமணாலயத்துல நீங்க எங்கோ ஆகாசத்துக்குள்ள போயிட்டீங்க. தேஜேதசேஷம் ஜெகதாத்த சத்ரசம், சத்து சத்து தான் இருக்கு. எங்க வந்துட்டோம்? கடைசியில பிரம்மன் கிட்ட வந்தோம். அதனாலதான் சத்து சித்து ரெண்டு ஒண்ணுதான். இருக்கிறது உணருதுதான் இருக்கிறது. அந்த இருந்து உணர்றதுதான் ஆனந்தமா இருக்கு. சும்மா மனசு ஏதோ பிரமத்துல விட்டுட்டு அது இது ஒன்னும் இல்லை. எங்க இருக்கு, என்ன இருக்கு? அப்படி அங்க அகிலம், வெளியில சர்வநாமரூப பிரபஞ்சம், உள்ள எல்லா விகாரங்கள் மொத்தத்தின்னு சேர்ந்து அந்த இளநீர் குடிச்சு நல்லா பீத்வா யதா அம்பஹ, ஜூஸோ ரசம், இது கிளியர். அம்பஹன்னு சொன்னதுனால வாட்டர். ஓகே,
ஸ்வீட் வாட்டர் பீத்வா யதா அம்பக. அப்புறம் பலத்தினி அந்த கொட்டை இளநீர் ஷெல் தூக்கி போடுற போல பண்ணு அப்படின்றார். சரி, அதுக்கு பிறகு 35வது ஸ்லோகம், 35வது ஸ்லோகம். கதாச்சிதாத்மானமிருதோ ந ஜாயதே ந க்ஷீயதே நாபி விவர்ததே தேனவஹ ந க்ஷீயதே நாபி விவர்ததே நவஹ நிரஸ்த சர்வாதிசயः சுகாத்மகः ஸ்வயம் பிரபः சர்வகதோயமத்வயः. இது 34வது ஸ்லோகம் ராமகீதையில ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு வரும் எதுக்குங்க. ஓகே, ஆனுவல் எக்ஸாம்ல வரும். இனிமே வர்றது கொஞ்சம் சுலபம். அதுக்கு தான் அவ்வளவு நேரம் பேசிட்டேன். எனக்கே தெரியாது, நான் எனக்கு 5-6 ஸ்லோகம் முடிக்கணும்னு சொன்னேன். தெரியல எவ்வளவு முடியுமோ. என்ன சொல்றாரு இதுல? 6 விகாரங்கள், சரீரத்துக்கு ஏற்படுற 6 விகாரங்கள் இருக்கின்றது. அது எதுவுமே சரி சார், ஆர்திர ரசம், சித்ரசம், சத்ரசம், சித்ரசம், கரும்பு, இளநீர் எல்லாம் சொல்லியாச்சு. சரி, உதாரணங்கள் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இங்க பார்த்த ஸ்வீட்னஸ் எல்லாம் காரமா இருக்கு. கஷ்டமே, துக்கமா இருக்கு, கவலையா இருக்கு. ஒரு ருச்சி இல்லை, எல்லாம் ஸ்ட்ரகிளிங்காவே இருக்கு. அப்படி நினைச்சுக்காது. உன்னை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோ. யுவர் ரியல் பயோடேட்டா தெரிஞ்சுக்கோ. நீ ஒரு காகவும் பிறக்கலை. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல இருந்தையும், அந்த 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் கட்டோபனிஷத்துல இருந்து கடன் வாங்கியிருக்காரு. ஓகே, அப்புறம் ராமர் கிருஷ்ணர் கிட்ட இருந்து கடன் வாங்கியாச்சுன்னு சொல்லக்கூடாது. ராமர் முன்னாடி பிறந்தாரு, கிருஷ்ணர் தான் ராமர் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லணும். அப்போ ராமர் சொன்னதுதான் கிருஷ்ணர் சொன்னாரு, கிருஷ்ணர் சொன்னதுதான் ராமர் சொன்னாருன்னு சொல்லி சண்டை போடாம இருக்கணும். நேற்று சொன்னது போல் அத்தாரிட்டி ப்ரூஃப். அது ந ஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. பகவத்கீதை. அது எல்லாத்துடைய சாரம் இங்க ராமர் ஒருக்காகவும் இந்த சத் சித் கன ஆத்மா பிரம்மம், கதாச்சித் ஆத்மா, ஆத்மான்னு நல்ல பேரு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றாரு. ந ஜாயத்தே, அது பிறக்கல, பிறக்கிற வஸ்து இல்லை. அதனால மரணமும் கிடையாது, இறந்து போறதும் இல்லை. சரி, அப்போ எப்பவுமே இருக்கேன்னு வச்சுக்கிறோம் சார். அப்புறம் போல, ஆனா நடுவில் அது ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஷிங்க் ஆகி ஃபேட் ஆகி வீக் ஆகுமா? க்ஷீயதே? நோ, ந க்ஷீயதே. டிட்டீரியேஷன் இருக்காது. இல்ல கொஞ்சம் வளருமா சார்? நான் 20 வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் 50 kgs சொல்லு, 55. தெரியுமா உங்களுக்கு? 75 வளர்ந்தார். நாப்பி விவர்ததே, வளரல. சரி, புதுசா ஏதாவது கொஞ்சம் ஆட் ஆகுமா? இருக்கிறது இருந்து போட்டோம். நவஹ, நவமன்ன புதுசு. இது புது வார்த்தை, கீதையில சொல்லாத மாதிரி. மொத்தத்துல என்னன்னா, ஷட் விகாரங்கள் சரீரத்துக்கு இருக்கே,
ஆனா ஆத்மான உனக்கு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. போன கிளாஸ்ல சொன்ன எக்ஸாம்பிள் போல், ஆனா சரீரத்துக்கு பக்கத்துல நீ நின்று ஒட்டி இருக்க, அதனால சரீரத்துக்கு ஏற்படுற 6 விகாரங்கள் உனக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லு. நான் பிறந்தேன், எனக்கு டேட் ஆஃப் பர்த், ஹாப்பி பர்த்டே டு யூ. அது அவளுக்கு சப்தமா பாட மாட்டாங்க, போனதுக்கு அப்புறம் கூட வேற விதமா பாடுவாங்க. Happy birthday to you. அதுதானே நல்ல கதி கடிக்கிட்டான், கஷ்டப்படாம போயிட்டான். அப்படிதானே ஹாப்பி தானே சொல்றீங்க, ஆனா அழுந்துட்டு சொல்றதுனால அது கொஞ்சம் டியூன் மாறிச்சு அவ்வளவுதான். அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி அనే 6 ஷட் விகாரங்கள் சரீரத்துக்கப்பா உனக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப சொல்லி 3-4வது வரியில தான் உன்னை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன், சரியா? நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புடிச்சுக்கோ. என்னது? நிரஸ்த சர்வ அதிசய. இப்ப நான் அங்க அகிலம் சர்வம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அதே போல இங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. நிரஸ்த சர்வ அதிசயம். அதிசயம்னா எட்ரிபியூட்ஸ், விசேஷணங்கள். சரீரத்துக்கு இத்தனை எட்ரிபியூட்ஸ், விசேஷணங்கள் இருக்கு. இது ஒல்லியா இருக்கு, குண்டா இருக்கு, ஆணா இருக்கு, பெண்ணா இருக்கு, பிராமணனா இருக்கு, கஷத்திரியனா இருக்கு, தமிழனா இருக்கு, தெலுங்குக்காரனா இருக்கு, குழந்தையா இருக்கு, அப்புறம் டீனேஜா இருக்கு, அப்புறம் இப்படி அதிசயன்னா விசேஷமான விசேஷங்கள் எல்லாம் இருக்கு. யாருக்கு? ஸ்தூல சரீரத்துக்கு இருக்கு, மனசுக்கு இருக்குல்ல. மனசுக்கு எட்ரிபியூட்ஸ் குட் மைண்ட், ஹாப்பி மைண்ட், சாரோஃபுல் மைண்ட், ஆங்கிரி மைண்ட், பேட் மைண்ட், பேட் பாய். காம குரோத லோக மோக மதமாசரங்கள் யாருக்கு இருக்கு? மூக்கு, கண்ணுக்கு, மனசுக்கு இருக்கு எட்ரிபியூட்ஸ். அந்த மனசுல வர விகாரங்கள், சரீரங்களுக்கு விகாரம், இது எல்லாமே நிரஸ்த, இது எதுவுமே இல்லாத அதிசயம், எது எந்த எட்ரிபியூட் இல்லாத யாரு தெரியுமா? நீ சுகாத்மகா, நீ சுகஸ்வரூபம், நீ ஆனந்த ஸ்வரூபம். சொல்லும் போது அது கொஞ்சம் சிரிங்கும், ஆனந்தம் சீரியஸ். கொஞ்சம் என்னை பத்தி சொல்றாங்க, நான் சுகஸ்வரூபமா? சும்மா ராமருக்காவது கொஞ்சம் அப்படி சிரிக்கலாம் இல்லை? எனக்கு தெரியும் உள்ள, எனக்கு அது அவருக்கு என்ன தெரியும். சுகாத்மக ஆனந்தம் வந்துச்சு பாத்தீங்களா? அங்க சத்து சித்து வந்துச்சு, ஆனந்தம். என்ன கருத்து? ஆனந்தத்துக்கு எங்கேயுமே தேடாதே, யாரு கிட்ட போய் பிச்சை கேட்காது. Never beg any happiness or peace and security from anybody, anything in this world. ஏன்? நீதான் எல்லாம். உனக்கிட்டதான் ரட்சணை இருக்கு, உனக்கிட்டதான் ஆனந்தம் இருக்கு, உனக்கிட்டதான் சுகம் இருக்கு, சாந்தி இருக்கு. அதனால நீ ஸ்வயம் பிரபா. நம்ம எல்லாருக்கும் ஒரு டைட்டில் பாருங்க, எத்தனை பேர் வச்சுக்கலாம். ஆனா இந்த பேர் எல்லாம் வச்சுக்கிட்டா விவகாரத்துல ஒத்து வரும். ஸ்வயம் பிரபா இருக்கும். ராமாயணத்துல ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த குஹை பிலத்துக்குள்ள போன ஸ்வயம் பிரபா. சங்கரர் வச்சார் சித் சுகி అని அவருக்கு பேரு. நம்ம சுகாத்மகான்னு பேரு வச்சா மக்கள் விரும்பணும். ஸ்வயம் பிரபா, ஸ்வயமா பிரகாசிக்கிறது. எது தனக்கு தானா ஸ்வயமா பிரகாசிச்சுட்டு எல்லாத்திலும் பிரகாசிக்க செய்யறதோ அதுக்கு பேரு விளக்கு. விளங்குறது சர்வத்தனு. ஒண்ணு விளங்கணும்னு சொன்னா அது விளங்கிட்டு இருக்கணும் இல்லையோ? அன்லெஸ் இட் பர்ன்ஸ், அது தானா ஸ்வயமா வெளிச்சம் இல்லைன்னா
அது எப்படி சுத்தி இருக்கிற விஷயங்களை காட்டும்? சூரியன் ஸ்வயம் பிரகாசகனால அவர் தனக்கு தானே பிரகாசிச்சுக்கிறார். தான் பிரகாசிக்கிறதுக்கு திரும்பி இன்னும் அப்பா சூரியன் தாத்தா சூரியன் கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. அங்க வரைக்கும் நின்றுட்டார். ஆனா இந்த கேள்வி கேட்டா ஆமா பிரம்மன் கிட்ட இருந்து பாரோ பண்ணிதான் சொல்லணும். அந்த பிரம்மனை பத்தி தான் பேசுறோம். ஒண்ணு பத்தி ஸ்வயம் பிரபா, அப்புறம் சர்வகதா. நானு இப்படி லிமிட்டடா இந்த சரீரத்துல மட்டும் இருக்கேன், இந்த ஊர்ல மட்டும் தான் இருக்கேன், இந்த இடத்துல மட்டும் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எல்லா பவுண்டரிஸ்னு நெகேட் பண்ண நீக்க. நித்திய சர்வகதஸ்தானு. பகவத்கீதையில அந்த நஜாயத்தை மிரியது அங்க வர இடத்துலதான் இது வந்து அச்சேத்யோயமதாஹ்யோயம் அஸ்யோஷோஸ்லுதி அச்சோத்யோசோஷ ஏவச்ச நித்திய சர்வகதஸ்தானு. சர்வகத அச்சலோயம் சனாதனஹ. அதனால சர்வகதா ஆகாயம் போல் நீ எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்க. நீ உன்னை இது எல்லாம் மட்டும் இருக்க லிமிட்டட் பண்ணிக்கிட்டு உனக்கு நீ லிமிட் பண்ணி அல்பமா பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுற. அது மட்டும் இல்ல, ஃபைனலா சொல்ற பாரு, இது வந்து இந்த ஆத்மா அயம் அத்வயஹா வந்துச்சு. அத்வயம் அத்வைதம் வந்துச்சு. சரியா? இத்தனை வைஷ்ணவர்களா பிரபலமா ராமாயணம் பாகவதம் அதெல்லாம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? தமிழ்நாடுல இருக்காங்க. அவங்களோட பக்தாளுக்கு அவங்களுடைய அந்த இதுல உபன்யாசம் இல்லை. ராமகீதை பத்தி எப்போ அது பேசுவாங்கன்னு கேளுங்க. இந்த அத்வைவம்னா பிடிக்காது இல்லை அவங்க. ஒன்னா விசிஷ்டாத்வைத்தம் சொல்லுங்க, துவைத்தம் சொல்லுங்க. யாரோ ஏதிருக்காங்க ராமர் பேர் வச்சன்னு சொல்லி கூட ஆர்கியூ பண்றதுக்கு என்ன, நிறைய பேருக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இதானே பாக்குறோம் சங்கர விஜயத்துல. சரி, அப்படி சொல்லி நம்மளை பத்தி சொல்லி நமக்கு இல்லாதது என்ன, அதெல்லாம் இல்ல, உனக்கு இல்ல. ஆனா நீ சரீரம் அணிச்சுட்டே இருக்க. நீ சரீரம் அணிச்சு கூடாதுன்னு தானே நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் சார். அது தவிர வேற எதெல்லாம் சொல்லுங்க சார். வேற ஒன்னும் சொல்றதுக்கு எங்களுக்கு எடுத்து ஒண்ணு இல்லப்பா. இந்த ஃபர்ஸ்ட் லெசனே நீ சரீரம் இல்லை. அதுக்கப்புறம் உட்கார்ந்து கேளு, நல்லா இருக்க கதை. ரமணர் எது எந்த பிரச்சனை எந்த கேள்வி கேட்டாலும் சரி, பிரச்சனையா கஷ்டமா துக்கமா யாருக்கு? எனக்கு. யார் அந்த எனக்கு? நான். உடனே திருப்பி போட்டுட்டு வராங்க அங்க. எது சொன்னாலும் சரி, இவன் ஏதோ திரும்பி அப்படி இல்லை பகவானே, எனக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனை. எனக்கு குடும்பம், நீ யாரு? அடுத்த ஸ்லோகம். ஏவம் விதே ஞானமயே சுகாத்மகே கதம் பவஸ்துக்கமய பிரதீயதே. அஜ்ஞானதோத்யாசவசாத் பிரகாசதே ஞானே விலீயேத விரோததக்ஷணாத். சொன்ன இல்லையா, ராமரு கேள்வி கேட்கிறாரு. அவரும் சிந்திச்சிருப்பார். வசிஷ்டர் குரு இதெல்லாம் சொல்றாரு, நான் பிரம்மம் என்றார், ஆத்ம உபனிஷத்துல. ராமரோட உபனிஷத்து படிச்சிருப்பார்ல. கேள்வி என்னன்னா, ஆனந்த ஸ்வரூபம் இப்ப சொன்னாங்களேங்க, சுகாத்மகா ஸ்வயம் பிரபா சர்வகதா அத்வயா, இன்னும் 100 இருக்க. அஷ்டோத்திர மாலை போல எழுதிக்கணும். ஓம் அகம் சுத்தோகம், ஓம் அகம் நித்யோகம், ஓம் அகம் போதோகம்,
இப்படி இவ்வளவு நாள் வேதாந்தத்துல என்ன எல்லாம் கேட்டீங்களோ, வீட்டுல உட்கார்ந்து ஹோம்ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எதுங்க பண்ணணும். சின்ன சின்ன வேலை எவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு தெரியுமா? பண்ண மாட்டோமே. உண்மையான சாதகன்னா அப்படி இருப்பாங்க. 108 நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இருந்தா தினந்தோறும் காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் வேற எதுவுமே பண்ண வேண்டியது, வேற அஷ்டோத்திரம் இல்லை. இதுதான் திவ்யமான அஷ்டோத்திரம். சரி, அது என்ன விஷயம்? இப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா துக்கம் ஆத்மால இருக்குன்றீங்களா? எங்க இருக்க தெரியல. மொத்தத்துல என்னமோ இந்த இந்த நாலும் இந்த ஒண்ணும் எல்லாம் சேர்ந்து இருக்கு. சக்கையும் ரசம் எல்லாம் ஒட்டி இருக்கு. சக்கைக்குள்ளதான் ரசம் இருக்கு. அதேதான், சக்கைக்குள்ளதான் ரசம் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இப்படியே துக்கம் ஜீவனன்னு சொல்லுங்க, ஆத்மா நம்ம எல்லாம் ஜீவன் தான் நினைச்சுக்கிறோம். நமக்கு ஏன் துக்கம்? அப்போ துக்க ஸ்வரூபமான இந்த பிரபஞ்சம் ஏன் இப்படி எல்லாம் காணப்படுறது? ஏன் காணப்படுறது? சுகஸ்வரூபமான பிரம்மம் அப்படி பிரம்மமா சுகமா இருக்கலாம் இல்லையா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மா இப்படி அப்படி ஆயிடுச்சு? ஏவம் விதம் ஞானமயே சுகாத்மகே, இப்படிப்பட்ட இந்த ஞானஸ்வரூபமான இந்த சுகாரூபமான சுகாத்மகே கதம் பவஹா, இந்த பிரபஞ்சம் சம்சாரம். இங்க பவஹான்னா ஒரு ஜீவனுக்கு சம்சாரம், ஜனன மரண சக்கரம், துக்கமயம். இந்த சம்சாரம் என்ன சுகமா இருக்க என்ன? சுகம் இருக்கிற போல அங்கங்க ஏதோ சின்ன சொட்டு. ஏன் இது இப்படி காணப்படுறது, இப்படி தெரியறது, இப்படி தோணுறது, பிரதீயதே அப்படின்னு கேள்வி கேட்டு ராமர் அதுக்கு பதில் சொல்றார். குருவே பாவம் கேள்வி கேட்டு குருவே பதில் சொல்லிருக்கார். எதனால தெரியுமா? அதுக்கு இருக்க காரணம், அஜ்ஞானதா அத்தியாசவசாத் பிரகாசதே. ignorance is the cause. அஜ்ஞானத்தினாலையும் அஜ்ஞானத்தினால அத்தியாசமும் சூப்பர் இம்போசிஷன் செய்யப்பட்டிருக்கு. அதனால இல்லாதது இருக்கிற போல் காணப்படுறது, இல்லாதது இல்லாத இடத்துல இருக்கிற போல் காணப்படுறது. அப்போ அஜ்ஞானத்தினால என்ன பண்ணணும்? ஞானம் வந்துச்சுன்னா போகும். ஞானே விலியதே, ஞானம் வந்துச்சுன்னா இந்த அஜ்ஞானம் போயிடும். ஏன்னா ஞானம் அஜ்ஞானம் ரெண்டு ஆப்போசிட். வெளிச்சமும் இருட்டு ரெண்டு சத்ரு. அது ரெண்டு இருக்காது. ஒரு இடத்துல இருக்குமா? வெளிச்சமும் இருட்டு ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காது. வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்காது. அப்போ அஜ்ஞானம் இருந்தா இப்ப ஞானம் இல்லை, அப்படிதான். அதுதான் அஜ்ஞானம். ஞானம் வந்துச்சுன்னா அஜ்ஞானம் இருக்காது. அதனால ஞானத்தினால அது விலீனமாயி போயிடும், இல்லைன்னு தோணும் அப்படின்னு சொல்லி இந்த உதாரணம் அங்க கொடுக்கல. வெளிச்சம் இருட்டு இதெல்லாம் விரோததா, they both are oppositely diagonally different. இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இருக்காது. அப்படினால இப்போ ஏன் உலகம் இருக்கே, எனக்கு சம்சாரம் இருக்கே, நான் ஜீவ, இதெல்லாம் ஏன்னு சொன்னா அஜ்ஞானத்தினாலே. ஞானம் வந்துச்சுன்னா இது எல்லாமே நீங்கி போயிடும். அது எவ்வளவு நேரம் ஆகும் అనేది சந்தேகம் வரும். இங்க நல்ல சந்தேகம் தான், அக்செப்டபிள் தான். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இவர் ராமர் சொல்றாரு க்ஷணாத்.
நாங்க 5 வருஷமா வர இப்போ கிளாஸ். இன்னும் எத்தனை வருஷம் சொல்லி தர போகுதுன்னு எப்படி தெரியல. ஒன்னும் கரையேறின போது தெரியவே மாட்டேங்குது. கரையே தெரியல, கரை ஏறும். ஆனா இங்கெல்லாம் க்ஷணாத்து முன்கையில இருக்கிற நெல்லிக்கண்ணி போலன்னு என்ன இது? ஏன் அப்படி சொல்றாருன்னா, லாஜிக்கலா பாரு. ஒரு ரூமுக்குள்ள இப்போ சாயங்காலம் லைட் போடாம வந்திருப்பீங்க நீங்க வச்சுக்கோங்க. உள்ள இருட்டா இருக்கும். இப்போ அங்க போய் உடனே உங்களுக்கு சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியும். அந்த இருட்டு இப்போ நீ இவ்வளவு மணி நேரம் இல்ல ஊருக்கே போயிங்க ஒரு மாசம் வெளியில இருந்து கூட வெளிச்சம் வராம இருக்கிற ஒரு குகை, அது சொல்லணும் எக்ஸாம்பிள். வெளியில இருந்து வெளிச்சமே வராத பல ஆயிரக்கணக்கு இருட்டா இருக்கிற குகை. இப்ப அங்க வெளிச்சம் வரணும்னா, அந்த இருட்டு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த தீப்பெட்டி குச்சி ஏத்தின உடனே இருட்டு போயிடுச்சு. க்ஷணத்துல போயிடுச்சே இல்லையா? கொஞ்சம் 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 போயிடுச்சா நிதானமா போகும். இப்போ நீங்க வீட்டுக்கு போய் சுவிட்ச் போட்ட லைட்டு ரூம்ல கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா இருட்டு போறது நான் பார்த்தேன். அது வேற சொல்லிட்டு போச்சு, குட் ஈவினிங் குட் நைட் சொல்லிட்டு போச்சு. போலியே அதே போலதான் இங்கேயும் வா, நீ அவ்வளவு பக்குவமாயிரு. இன்னொரு எக்ஸாம்பிள், கற்பூரம் நெருப்பு கிட்ட போய் தொட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் பத்திக்கும். அது கற்பூரம் இல்லைன்னா பத்திக்காது. எவ்வளவு டைம் வேணும்? அப்படி சுத்தமாயிருந்த கற்பூரம் போல் மனசு பக்குவதா எல்லாம் இருந்த குரு என்ன சொல்றாருன்னா, இப்பவே ஏத்துக்கிறதுக்கு இப்படி உபதேசம் மகா வாக்கியம் சொல்றாரு. ஏத்துக்கிறதுக்கு மிச்சம் தள்ளுறதுக்கு நமக்கு சக்தி பத்த மாட்டேங்குதுன்னு இன்னும் ಸಾಧನ ಚತುಷ್ಟಯ ಸಂಪತ್ತಿ, ಇನ್ನು ಶ್ರವಣಂ, ಇನ್ನು ಗುರು ಶ್ರದ್ಧಾ ಭಕ್ತಿ ಇದೆಲ್ಲ அர்த்தம். சாஸ்திர கான்ட்ரடிக்ஷனா சொல்லாது. இது இப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரா என்னது எக்ஸாசரேஷன் க்ஷணாத்துன்னு சொல்றது. அப்படி க்ஷணாத்து நடந்துச்சு நிறைய பேருக்கு. சங்கரர் அங்க கிரி துணி துவைக்கிறதுக்கு போயிட்டே வந்தா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இருந்தாங்க, இருந்த பப்பு ஆகல. அதான் அந்த பரிபக்குவத்தை, கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ஷன் அவைலபிள். அந்த நிலைக்கு நாம வளர்த்துக்கணும், வேற வழி இல்லை. அதனால டைம் பவுண்டனே சொல்லி சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ, அப்புறம் வர முடியுமா தெரியல கிளாஸுக்கு. சப்போஸ் வேற ஸ்கூல் மாத்திட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இல்லை உடம்பு வர முடியலன்னு ஏதோ ஒண்ணு வச்சு வேண்டாம். அந்த ரைட் பாத், கோயிங் இன் ரைட் வே, இதுதான் அப்படின்னு முதல்ல பிடிச்சுக்கிட்டா போதும், அதே கொண்டு போகும். அந்த பிடிச்சிக்கிறது தான் பக்குவதா. கொண்டு போகவன் என்ன தயார் பண்ணும். அதுதான் சத் சங்கத்தினை விடாம செஞ்சிட்டு இருந்த தாமரே சொல்லிட்டாரு அந்த விஷயங்கள் எல்லாமே. சரி, பரவாயில்ல, இன்னைக்கு இதோட நிறுத்துகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல ராமரே விவரிப்பாரு இந்த அஜ்ஞானம் என்ன, அந்த அத்தியாரோபம் என்ன, சூப்பர் இம்போசிஷன், அது எல்லா அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.